மனவெழுச்சி நுண்ணறிவு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். மனவெழுச்சி நுண்ணறிவு வரையறை. ஜாக் மேயர், பீட்டர் ஷாலோவோய் ஆகிய இருவரும் மனவெழுச்சி நுண்ணறிவு என்னும் கருத்தை தமது ஆய்வுகளின் மூலம் பிரபலப்படுத்தினர். அவர்கள் முன்மொழிந்த வரையறையானது மனவெழுச்சி நுண்ணறிவு என்பது சமூக நுண்ணறிவின் உள் அங்கமாகும். ஸோ மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படின்றது சமூக நுண்ணறிவின் உள் அங்கம். தமது மற்றும் பிறரது உணர்வுகள், மனவெழுச்சிகள் ஆகியவற்றை கண்டறிந்து முறைப்படுத்தும் அறிவை பெற்றிருப்பதோடு அவற்றில் தமது சிந்தனைகளையும் செயல்களையும் நெறிப்படுத்தி மேம்படுத்தி கொள்வதற்கு பயன்படுத்தும் ஆற்றலை பெற்றிருப்பதே மனவெழுச்சி நுண்ணறிவாகும். இன்னொரு முறை பாருங்கள், மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படின்றது சமூக நுண்ணறிவினுடைய உள் அங்கம். தமது மற்றும் பிறரது உணர்வுகள், மனவெழுச்சிகள் ஆகியவற்றை கண்டறிந்து, நம்ம உணர்வு, மற்றவங்களோட உணர்வு, மனவெழுச்சி எல்லாத்தையும் கண்டறிஞ்சு முறைப்படுத்தும் அறிவை பெற்றிருப்பதோடு, அந்த முறைப்படுத்தக்கூடிய அந்த அறிவை நம்ம பெற்றிருப்பதோடு அவற்றில் தமது சிந்தனைகளையும் செயல்களையும் நெறிப்படுத்தி மேம்படுத்தி கொள்வதற்கு பயன்படுத்தும் ஒரு ஆற்றல் இருக்குது இல்லைங்களா. நம்ம சிந்தனை நம்ம செயலை நெறிப்படுத்தி மேம்படுத்தி கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது இல்லைங்களா. அந்த ஆற்றலை பெற்றிருப்பதே மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது சொன்னது யார் அப்படின்னா ஜாக் மேயர், பீட்டர் ஷாலோவே. அடுத்தது எஸ். ஹெயின் என்பவர் வரையறைப்படி மனவெழுச்சிகளை உணர்தல், வெளிப்படுத்துதல், அடையாளம் காணுதல், நினைவிருத்தல், அவற்றை பயன்படுத்தி கற்றல், நெறிப்படுத்துதல் ஆகியவற்றில் மேம்பட்ட ஆற்றலை ஒருவர் இயல்பாக பெற்றிருத்தலை குறிப்பதே மனவெழுச்சி நுண்ணறிவாகும். ஸோ மனவெழுச்சிகளை உணர்தல், வெளிப்படுத்தல், அடையாளம் காணுதல், நினைவிருத்தல், அவற்றை பயன்படுத்தி கற்றல், நெறிப்படுத்துதல் ஆகியவற்றில் மேம்பட்ட ஆற்றலை ஒருவர் இயல்பாகவே பெற்றிருந்தால் அதை குறிக்கிறதுக்கு பேர் மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு பேர். அப்படி சொன்னது யார் அப்படின்னா எஸ். ஹெயின். லீ பரோவேதனி என்பாரது வரையறைப்படி மனவெழுச்சி நுண்ணறிவு என்பது உணர்வுகளையும் மனவெழுச்சிகளையும் அறிந்து கொண்டு தம்மை நெறிப்படுத்தவும் பிறரோடு தாம் கொண்டுள்ள உறவுகளை பயன்மிக்கதாக ஆக்கிவிடுவதற்கு பெற்றிருக்கும் ஆற்றலே ஆகும்.